ஓகே. ஸோ என்ன பார்த்துட்ருக்கோம்? லெக்சர் நம்பர் 12 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ 11 லெக்சர்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்? தமிழ்நாடு கிளாஸ் 12 போர்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ரைட். போன வீடியோவில் என்ன சார் பார்த்தோம்? போன வீடியோ வந்து கான்ஜுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் என்னது சார் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஓகே. லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? 4 எக்ஸாம்பிள்ஸும் போட்டோம். எக்ஸாம்பிள் 2.3, 2.4, 2.5, 2.6 4 எக்ஸாம்பிள் போட்டோம். இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.7, எக்ஸாம்பிள் 2.8, அப்புறம் எக்ஸசைஸில் லாஸ்ட் சம். என்ன சார் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸசைஸ் லாஸ்ட் சம் போடுறீங்க? உங்களுக்கு புரியும் ஏன் அப்படி போடுறேன் அப்படின்னு. ஏன்னா எக்ஸாம்பிள் 2.8ம் எக்ஸசைஸில் இருக்க லாஸ்ட் சம்மும் ஒரே மாதிரி. ஸோ நம்ம ஒன்றா முடிச்சிடுவோம் ரெண்டுத்தையும். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம்? எக்ஸாம்பிள் 2.7, எக்ஸாம்பிள் 2.8, எக்ஸசைஸ் 2.4ல் லாஸ்ட் சம், அதாவது 7th சம், பேஜ் நம்பர் 65 பாருங்கள். ஓகேவா? பேஜ் நம்பர் 64, 65 உங்கள் புக்கில். சூப்பர். எக்ஸாம்பிள் 2.7 ஆரம்பிப்போமா? ஓகே. ஃபைண்ட் Z இன்வர்ஸ் இஃப் Z is equal to 2 plus 3i into 1 minus i. Z இன்வர்ஸாக எனக்கு கண்டுபிடிக்க தெரியுமே சார். போன எக்ஸசைஸில் நான் படிச்சிட்டேனே. என்ன படித்தான் போன எக்ஸசைஸில் என்ன படித்தான் அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா ஜெட்டுன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு, அது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மட்டில் இருக்குது. ஆமாம், அப்படி தான் இருக்கும். அப்போது Z இன்வர்ஸ் என்ன அர்த்தம்? ஜெட்டோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர் 1 வருதோ அதுதான் யார்? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஸோ அப்போது நான் என்ன சொன்னேன்? Z இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுன்னா Z இன்வர்ஸுக்கு என்ன மீனிங்கு? ஜெட்டோட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் 1 வருது. அப்படி இல்லைன்னா ஒரு நம்பரோட செட்டை மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் 1 வருது. அப்போ இவன் எவனா போவான்னு சொன்னேன் அந்த வீடியோவில்? 1/z போவான். ஏன்னா Z இன்ட்டு 1/z தான் ஆன்சர் என்ன வரும்? 1ன்னு வரும். அப்போது இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். என்ன ஃபார்முலா கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? இப்போ ஜெட்டுன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தது அப்படின்னா நீங்கள் Z இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது 1/z கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? x/x² + y² + i into -y divided by x² + y². அப்போது இந்த நம்பரை கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸும் ஒய்யும் இங்கே போட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும். அவன் தான் யார் எனக்கு? Z இன்வர்ஸ். அதாவது அவன் தான் யார் எனக்கு? 1/z. இது போன எக்ஸசைஸில் பார்த்தோம். சரி, போன எக்ஸசைஸ்லேயே பார்த்துட்டோம். இப்போ எதுக்கு சார் திருப்பம் கேட்குறாங்க? இப்போது Z இன்வர்ஸு கான்ஜுகேட்டை வச்சு பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் சம்ம கேட்டாங்க அப்படின்னா நான் 2 மெத்தட்லேயும் போடுறேன். கான்ஜுகேட்டை வச்சு Z இன்வர்ஸ் எப்படி போடுறது, அதுக்கான தான் சம்ம கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ தானே கான்ஜுகேட் படிக்கிறோம். போன எக்ஸசைஸ் கான்ஜுகேட் படிக்கல. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு Z இன்வர்ஸை 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து போன எக்ஸசைஸில் கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிக்கலாம், இன்னொன்று கான்ஜுகேட் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் கான்ஜுகேட் மூலமாக கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் போன எக்ஸசைஸ் எப்படி போனோமோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ ஜெட்டுன்றவன் யார்? 2 + 3i into 1 - i. இவன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கான். ஒரே நம்பரை மாற்றிடலாமா? எப்படி? 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ முதல்ல Z யார்? 2 + 3i into 1 - i. இது மல்டிப்ளை பண்ணனா வரும் 2 × 1 2, 2 × i -2i, 3 × i 3i, 3i into -i -3i². ஸோ இதில் ஆகிடும் 2 - 2i + 3i. இது +3 ஆகிடும். ஏன்னா i² -1 -1 into -3 +3 ஆகிடும். இங்கே ரியல் பார்ட் யார்? 2 + 3. அப்போ 5 தான் நம்மளுக்கு ரியல் பார்ட். -2i + 3i எவ்வளோ? +i. இப்போ இவன் தான் Z. ஓகேவா? இவன் தான் எனக்கு Z. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? Z இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது 1/z கண்டுபிடிக்கணும். Z இன்வர்ஸ் 1/z தானே? ஓகே. அதாவது 1 + 5/i கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஏன்னா Z யார்? 1/5 + i. இப்போது நான் இந்த நம்பரை x + iy ஃபார்மேட்டில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் என்ன பண்ணால் போதும்? 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மேலே கீழே டிவிஷனில் இருக்குது. இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான், நம்மளுக்கு இமேஜினரி பார்ட் இல்லை. 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் மேலே கீழே இருந்தது, ஒரே நம்பர் வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கான்ஜுகேட் எடுக்கணும். டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டை மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போது நீங்கள் Z இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும்? 1/, அந்த நம்பர் போட்டுட்டு இந்த நம்பருக்கு கான்ஜுகேட் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா Z இன்வர்ஸ் கிடச்சிடும். அதுதான் வந்து கான்ஜுகேட் மூலமாக. ஓகேவா? ஒருத்தங்க கேட்டாங்க, சார் கான்ஜுகேட் எதுக்கு சார் படிக்கணும் அப்படின்னு. நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ரூட்ஸு
ஒரு ரூட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் சாப்டர் 3 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாப்டர் 3 வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னு ஒன்று படிப்போம். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆல்வேஸ் அக்கர்ஸ் இன் பேர் அப்படின்னு ஒன்று படிப்போம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்வர்ஸை காஞ்சுகேட்டை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம். அப்போது ஜெட்டோட இன்வர்ஸ் 1/z. அப்போ 1/5 + i. இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அவனோட இன்வர்ஸை? என்ன பண்ணால் போதும், காஞ்சுகேட்டால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணால் போதும். கரெக்டாக? ஸோ அப்போது காஞ்சுகேட் யார்? 5 + i ஓட காஞ்சுகேட் யார்? 5 - i 5 - i. மல்டிப்ளை பண்ணுவோமா? என்ன வரும்? 1 × 5 - i 5 - i. டினாமினேட்டர் 5 - i தான் இருக்கும். 1 × 5 - i 5 - i. a + b a - b. a² - b². நம்மளுக்கு a வந்து 5, b வந்து i². இப்போ இது என்ன ஆகிடும்? 5 - i டிவைடட் பை 5² 25, i² -1. கரெக்டாக? -1. ஸோ அப்போ இது என்ன ஆகிடும்? 5 - i by 26. அதாவது எனக்கு z இன்வர்ஸ் யார்? 5/26 minus i/26. இவன் தான் எனக்கு z இன்வர்ஸ். இவன் தான் எனக்கு z இன்வர்ஸ். பாருங்கள், காஞ்சுகேட்டை வச்சு என்ன பண்ணிட்டேன், ஃபார்முலாவே யூஸ் பண்ணாமல் நான் என்ன பண்ணிட்டேன், காஞ்சுகேட்டை மட்டுமே வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், இன்வர்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது இதுக்கு என்ன மீனிங்கு? இந்த நம்பர் என்ன சொல்லுது? இந்த நம்மளுக்கு z யார்? 5 + i. இப்போ 5 + i-யோட இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது 5/26 minus i/26 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு ஆன்சர் யார் வருவா? 1ன்னு வருவான். செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு காஞ்சுகேட்டை வச்சு இன்வர்ஸை கண்டுபிடிக்கலாம். எப்படி? 1/zன்னு போட்டு இந்த நம்பர் காஞ்சுகேட் போனால் z இன்வர்ஸ் கிடச்சிடும். சரி சார், போன எக்ஸசைஸில் என்ன சார் பண்ணோம்? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா z இன்வர்ஸ் 1/zன்னு போட்டு மேலே கீழே மல்டிப்ளை பண்ண வந்துடுச்சு. போன எக்ஸசைஸில் என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? இப்போ zன்றவன் x + i1 இருந்ததுன்னா z இன்வர்ஸ் 1/zக்கான ஃபார்முலா கொடுத்தேன். ஃபார்முலா யார்? x டிவைடட் பை x² + y² ப்ளஸ் i × -y டிவைடட் பை x² + y². இப்போ நம்மளுக்கு z யார்? இங்கே பாருங்க, z யார்? 5 + i. அப்போனா x யார்? 5, y வந்து 1. கரெக்டாக? நம்மளுக்கு z வந்து 5 + i. இதை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா x வந்து 5, y வந்து 1. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x 5 டிவைடட் பை x² + y². இப்போ 5² + 1² ப்ளஸ் i × y யார்? 1 டிவைடட் பை x² + y². அப்போ இது என்ன வந்துடும்? 5/25 + 1 26 ப்ளஸ் i × 1/26. சேமாக இருக்கா பாருங்கள் ஆன்சரு? ரெண்டுமே சேமாக இருக்கா இல்லையா? -y மைனஸ் சேமாக இருக்கா இல்லையா? சேமாக இருக்கா? ஸோ அப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலாம், z இன்வர்ஸ் 1/zக்கு ஃபார்முலா வச்சும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 1/z இருக்கான்ல, இந்த 1/z டினாமினேட்டர் காஞ்சுகேட் போட்டிங்கும் போடலாம். ஓகேவா? ஆக்சுவலாக சம் எது கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இன்வர்ஸை ஃபார்முலா போடாமல் டினாமினேட்டரை காஞ்சுகேட் போட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் காஞ்சுகேட் படிச்சிட்டிங்கல்ல இப்போது. ஓகே, போன எக்ஸசைஸ் சொல்ல தம்பி, இந்த 1/, இப்படி இருக்கானா, இப்படி இருக்கவனுக்கு ஃபார்முலா இப்படி கொடுத்தேன், பட் ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்கப்பா, இவனுக்கு காஞ்சுகேட் எடுங்கப்பா, ஆன்சர் வந்துடுவான் அப்படின்னு இந்த எக்ஸசைஸ் சொல்லுது. ஓகேவா? அப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டெப் வரைக்கும் போட்டுட்டு இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ரெண்டு ஆன்சர் என்னவாக இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ஓகேவா? சூப்பர். இப்போ எக்ஸாம்பிள் 2.8 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்பிள் 2.8 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஓகேவா? ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து 3 மார்க் இல்லை 5 மார்க்கில் we can expect இது எல்லாமே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். சரியா? அடிட்டிவ் இன்வர்ஸ் கிடையாது, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ் தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மைனஸை போட்டால் போதும், அடிட்டிவ் இன்வர்ஸ் கிடச்சிடும். அதானே? ஜெட்டோட அடிட்டிவ் இன்வர்ஸ் யார்? -z. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் தான் 1/z. கொஸ்டினே சரியாக கொடுக்கல. கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்கணும்? ஃபைண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னு கொடுத்துருக்கணும். கொஸ்டினே சரியில்லை. ஃபைண்ட் z இன்வர்ஸ்னால் நீங்கள் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிப்பீங்களா இல்லை அடிட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிப்பீங்களா? ஆமாம் தானே? அவள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கணும்? ஃபைண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கணும் கொஸ்டின். ஓகே, பரவாயில்ல. இப்போ எக்ஸாம்பிள் 2.8 2 சம் இருக்குது. முதல்ல ஃபஸ்ட் சப்டிவிஷன் போடுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் 2.8
முதல் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு போடுவோம், அப்புறம் செகண்ட் சப்டிவிஷன் போடுவோம். ஷோ தட் 2 + i√3 whole power 10 plus 2 minus i√3 whole power 10 is real. ஓகேவா? ஒரு 3 ப்ராப்பர்ட்டி ரீகால் பண்ணிடுவோமா? முதல் ப்ராப்பர்ட்டி z is real. இப்போ z is equal to x plus iy. இவன் ரியல் நம்பராக இருப்பான் எப்போ? z is real if and only if z bar is same as z. இதான் 8th ப்ராப்பர்ட்டி. 8th 9th ப்ராப்பர்ட்டி எழுதி போட்டுருங்க பாருங்க. 8th ப்ராப்பர்ட்டி, 9th ப்ராப்பர்ட்டி, சாரி செகண்ட் ப்ராப்பர்ட்டி, 9th ப்ராப்பர்ட்டி புக்கில் இருக்குது. z is purely imaginary, அதாவது z ரியல், அதாவது z is equal to x மட்டும் இருக்கணும். z பியூர்லி இமேஜினரியாக இருக்கணும், அதாவது z வந்து iy அப்படின்னு இருக்கணும். கண்டினியூஸாக பார்க்கணும், அப்போ தான் புரியும். எப்போ z bar is equal to minus z. இன்னொரு ப்ராப்பர்ட்டி z bar whole power n. zn bar is same as z bar whole power n. ஓகேவா? பவரை ரைஸ் பண்ணிட்டும் பார் போடலாம், பார் போட்டு பவரை ரைஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நான் பேசியிருக்கேன் போன வீடியோவில் ப்ரூவும் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிலாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் வரலாமா? ஷோ தட் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரியல்னு சொல்லணும். அதாவது இந்த நம்பரை 10 வாட்டி ரைஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது இந்த நம்பரை 10 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். 2 + i√3 2 + i√3 2 + i√3 2 + i√3 10 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். 10 வாட்டி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் கிடைப்பான். இந்த நம்பரை 10 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும், அவன் ஒரு நம்பர் கிடைப்பான். 2 நம்பரையும் ஆட் பண்ணுங்கள், வர நம்பர் ரியல் நம்பராக இருக்குன்னு சொல்லணும். அதாவது வர நம்பரில் இமேஜினரி பார்ட் இல்லைன்னு சொல்லணும். அதாவது z bar zன்னு சொல்லணும். கரெக்டாக? z ரியல்னு சொல்லணும். ரியல்லாம் என்ன சொன்னால் போதும், காஞ்சுகேட் போட்டால் z வருதுன்னு சொல்லணும். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் போன வீடியோ சொல்லியிருக்கேன். ஓகே, லெட் z is equal to 2 + i√3 whole power 10 plus 2 minus i√3 whole power 10. To prove என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் இட் இஸ் ரியல்னு சொல்லணும். அதாவது ஜெட்டுன்றவன் ரியல்னு சொல்லணும். ஜெட் இஸ் ரியல்னா ரியல் நம்பர்னு சொல்லணும். தட் இஸ் நம்ம என்ன சொல்லணும்? ஜெட் பாரும் ஜெட்டும் சேம்னு சொல்லணும். ஜெட் பாரும் ஜெட்டும் சேம்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே, இப்போ ஜெட் பார் யாரு? இவனுக்கு பார் போட போகிறேன். இப்போ இவனுக்கு பார் போட்டால் 2 + i√3 whole power 10 2 minus i√3 whole power 10 பார். ஓகேவா? z பார் போட்டிருக்கான். இப்போது நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும்? z1 + z2 bar is same as z1 bar + z2 bar. கரெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு வந்த ஆன்சர் காஞ்சுகேட் போடுறதும் தனித்தனியாக காஞ்சுகேட் போட்டு ஆட் பண்ணதும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்போது z1 + z2 whole bar நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தனித்தனியாக பார் போட்டுக்கலாம். இப்போ 2 + i√3 whole power 10 bar plus 2 minus i√3 whole power 10 bar. எதுபடி? ஏன்னா இதுபடி. ஓகேவா? by 4 அப்படின்னு போடுறேன். 4னா நீங்கள் இதை பார்க்கணும். by 4. ஓகேவா? சூப்பர். இப்போது z10 இந்த நம்பரை ரைஸ் பண்ணிவிட்டு பார் போடுறதும் பாரை உள்ளே கொண்டு வந்துட்டு நம்பரை ரைஸ் பண்ணுறதும் ஒன்று தான். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? அதை நான் 2 + i√3க்கு பார் போட்டுட்டு வந்த ஆன்சருக்கு 10 ரைஸ் பண்ணுறதும் 2 minus i√3 பாருக்கு காஞ்சுகேட் போட்டு வந்த ஆன்சர் ரைஸ் பண்ணுறதும் ஒன்று தான். இது எப்படி? by 3. ஓகேவா? ஏன்னா 3 என்ன சொல்லுது? zn பார் z வந்து 2 + i√3 zn bar is same as z bar whole power n. பாருங்க, பவர் நம்பரை மாதிரி தூக்கிட்டு போயிடலாம், காஞ்சுகேட்டை உள்ளே கொண்டு வரலாம். இப்போ இவனுக்கு காஞ்சுகேட் யார் வருவா? 2 + i√3யோட காஞ்சுகேட் யார்? 2 minus i√3. இப்போ காஞ்சுகேட் போட தேவையில்லை, ஏன்னா காஞ்சுகேட் அப்ளை பண்ணிட்டேன். 2 minus i√3யோட காஞ்சுகேட் யார்? 2 + i√3 whole power 10. புரியுதா? பாருங்க, இவனுக்கு காஞ்சுகேட் அப்ளை பண்ணியிருக்கான். காஞ்சுகேட்னா என்னது? x + iயோட காஞ்சுகேட் யார்? x - iy. x - iயோட காஞ்சுகேட் யார்? x + iy.
இப்போது நான் மாற்றி எழுதிக்கலாமா அந்த டேர்மை, 2 ப்ளஸ் தானே. ஸோ அப்போ 2 + i√3 ஹோல் பவர் 10 2 - i√3 ஹோல் பவர் 10 ஒன்றும் பண்ணல, 2 சம் மாற்றி எழுதியிருக்கேன். இவன் யார்? இவன் தான் Z. ஆமாம் தானே. 2 + i√3 ஹோல் பவர் 10 + 2 - i√3 ஹோல் பவர் 10. இவன் யார் எடுத்தோம்? Z பார் எடுத்தோம். என்ன சொல்லிட்டோம்? Z பாரும் Z ஈக்குவல் Zன்னு சொல்லிட்டோம். தேர்ஃபோர் Z இஸ் ரியல். அவ்வளோதான். நான் சார் இதெல்லாம் ஒரு சம்மா சார், நான் நான் கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 நாள் 30 நாள் ஆகும். நான் 10 நம்பரை மல்டிப்ளை பண்ணி அந்த 10 நம்பரை மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி யோயோ இது பாருங்கள் 2 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். நான் என்ன சொல்லணும்? இவனை ரியல் நம்பர்னு சொல்லணும். இவனுக்கு காஞ்சிகேட் போட்டால் திருப்பம் இவனே வரான், ஜெட்டே வரான் அப்படின்னா நான் என்ன சொல்லணும்? ரியல் Z பார் Z ஈக்குவல்னு சொல்லணும். ஸோ Z பார் கண்டுபிடிக்கிறேன், இவனுக்கு பார் போடுறேன். இப்போ Z1 + Z2 ஹோல் பார் Z1 பார் + Z2 பார் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணேன். அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி 10 மேலே கொண்டு போனேன். 10 மேலே கொண்டு போயிட்டு இவனுக்கு காஞ்சிகேட் அப்ளை பண்ணேன், இவனுக்கு காஞ்சிகேட் அப்ளை பண்ணேன், டேர்மை மாற்றினேன், ஆன்சர் வந்துடுச்சு. சார் இவ்வளோ ஈஸியாக இருக்குது. அப்போ Z பார் இஸ் சேம் as Z. இவன் ஏன் Z? ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? லெட் Z இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு கொஸ்டின் எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போவோமா? செகண்ட் சப்டிவிஷன் என்னது அப்படின்னா ஷோ தட் செகண்ட் சப்டிவிஷன் ஷோ தட் 19 + 9i divided by 5 - 3i whole power 10 minus 8 + i divided by 1 + 2i whole power 15 is purely imaginary சொல்லணும். ஓகேவா? அப்புறம் என்ன சொல்லணும்? Z is purely imaginary. எப்போ? Z bar is equal to -Z. கரெக்டா? Z bar is equal to -Z. let Z is equal to 19 + 9i divided by 5 - 3i whole power 15 minus 8 + i divided by 1 + 2i whole power 15. To prove என்ன ப்ரூவ் பண்ணணும்? To prove Z bar is equal to -Z ன்னு சொல்லலாம். அப்போ தானே பியூர்லி இமேஜினரி. இது எப்படி சார் பியூர்லி இமேஜினரி? Z bar is equal to -Z அப்படின்னா போன வீடியோ பார்க்கலாம் நான் நீங்கள். ஓகேவா? ஓகே. பியூர்லி இமேஜினரி இருக்கும், ரியல் பார்ட் இருக்கக்கூடாது, இமேஜினரி பார்ட் மட்டும் தான் நம்பரில் இருக்கணும். 2i 3i 4i -2i ரியல் பார்ட் இருக்கக்கூடாது. ஓகே, முதல்ல Z பார் கண்டுபிடிப்போம். முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நம்பரை ஒரே நம்பராக மாற்றிடுவோம். ஏன்னா நம்ம போன சம்மில் ஈஸியாக இருந்தது. சம் நம்பர் ஹோல் பவர் 10, அதாவது x + iy ஹோல் பவர் 10 இருந்தது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? மேலேயும் கீழேயும் நம்பர் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த நம்பரை ஒரே நம்பராக மாற்றிடுவோம், இந்த நம்பரை ஒரே நம்பராக மாற்றுவோம். எப்படி மாற்றுவோம்? ஒரே நம்பராக காஞ்சுகேட். ஓகேவா? ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்சிடர் 19 + 9i divided by 5 - 3i இவனை ஒரே நம்பராக மாற்றுவோம். அப்புறம் 8 - i divided by 1 + 2i இவனையும் ஒரே நம்பராக மாற்றுவோம். எப்படி ஒரே நம்பராக மாற்றணும்? ஒரே நம்பராக மாற்றணும் அப்படின்னா x + iy ஃபார்மெட்டில் கொண்டு வரணும்னு சொல்கிறேன் நான். இவனுக்கு காஞ்சுகேட் போட்டால் என்ன பண்ணலாம்? காஞ்சுகேட் யார்? 5 + 3i divided by 5 + 3i. கரெக்டாக? டினாமினேட்டர் காஞ்சுகேட்டை மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இது என்ன ஆகிடும்? 19 + 9i into 5 + 3i divided by a - b a + b. அப்போ இது என்ன ஆகிடும்? a² - b². a 5, b 3i. ஓகேவா? ஓகே. இப்போ இவன் என்ன ஆகிடுவான்? இவெல்லாம் அழிச்சிடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டிலாம் தெரியும் சார் எனக்கு. இந்த 2 ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியமாக வச்சுக்கணும். பவரில் பவர் உள்ளே இருந்து காஞ்சுகேட் மேலே இருந்ததுன்னா காஞ்சுகேட்டை உள்ளே கொண்டு வந்துட்டு பவரை மேலே கொண்டு போகலாம். இது தனித்தனியாக கொஞ்சம் காஞ்சுகேட் போடலாம். ஓகேவா? இது அழிச்சிடலாம் இப்போ, ஏன்னா உங்களுக்கு இது தெரியும். ஸோ இப்போ இது என்ன ஆகிடும்? 19 × 5 எவ்வளோ? 19 × 5 95வா? 95. 19 × 3 எவ்வளோ? 19 × 3 57ஆ? 57i. 9i × 45 இது 45 ஆகிடுமா? 9i × 5 45i. இவன் ஆகிடுவான் 27i².
27i square divided by 25 minus 9i square. கரெக்டாக 9 ஸ்கொயர் பண்ணால் 9 ஐ ஸ்கொயர் பண்ணால் ஐ ஸ்கொயர். இப்போ இவன் என்ன ஆகிடுவான் பாருங்கள், 95 minus 27 ஆகிடுவான். ஏன்னா ஐ ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ -1 into -1 27 minus 27. 95 minus 27 எவ்வளோ? 95 minus 27 68. ஓகேவா? 68. அப்புறம் 57 plus 45 எவ்வளோ? 102 i divided by i square. இவன் -1 அப்போ -9 minus 1 plus 9 25 plus 9 25 plus 9 வந்து 34. இப்போ தனித்தனியாக டிவைட் பண்ணலாமா இதை? அப்போ 68 by 34 plus 102 by 34 i கேன்சல் பண்ணிங்கன்னா 31 1 சார் 32 2 சார் 31 1 சார் 32 3 சார். அப்போ 2 plus 3aன்ற நம்பர் தாண்டா இப்படி நம்மளை பயமூத்தி இருக்கிறான். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இவனுக்கு ஒரு நம்பர் கண்டுபிடிப்போமா? இவனுக்கு ஒரு நம்பர் கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ இவனுக்கு நம்பர் கண்டுபிடிப்போம். நவ் 8 plus i divided by 1 plus 2i. இப்போ இவனுக்கு ஒரு நம்பர் யார்? காஞ்சிகேட் எடுக்கணும். காஞ்சிகேட் யார் இவனுக்கு? காஞ்சிகேட் யார்? 1 plus 2 காஞ்சிகேட் யார்? 1 minus 2i. ஸோ 1 minus 2ஐயோ 1 minus 2ஐயோ மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன ஆகிடும்? 8 plus i into 1 minus 2i divided by பாருங்க, இப்படி பார்க்கணும், இதை இப்படி பார்க்கணும். இதை a plus b a minus b. அப்போ a square minus b square. a வந்து 1, b வந்து 2i. ஸோ இது என்ன ஆகிடும்? 8 into 1 8. 8 into minus 2i minus 16i. i into 1 i into minus 2i minus 2i square divided by 1 minus 2 இது என்ன ஆகிடும்? 4i square ஆகிடும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, i ஸ்கொயர் பண்ணால் i ஸ்கொயர். இது என்ன ஆகிடும்? ப்ளஸ் 2 ஆகிடும். ஏன்னா i ஸ்கொயர் -1 -1 -2 + 2 8 + 2 என்ன ஆகிடும்? 10 ஆகிடும். minus 16i plus i என்ன ஆகிடும்? minus 15i ஆகிடும். இவன் ப்ளஸ் 5 ஆகிடுவான். ஏன்னா i ஸ்கொயர் -1. இப்போ -4 into -1 + 4 1 + 4 5. இது தனித்தனியாக எழுதுனீங்க அப்படின்னா 10/5 minus 15i/5. ஸோ அப்போ என்ன ஆகிடும்? 2 minus 3i. ஓகேவா? 2 minus 3i. அப்போது நம்ம கொஸ்டின் நவ் இவன் 1ன்னு போடுவோம். ஓகேவா? நவ் 1 becomes z என்ன ஆகிடுவான்? இப்போ 19 plus 9i/5 minus 3i. அவன் ஆன்சர் யார்? 2 plus 3i. மறக்காமல் பவர் 15 போடணும். ஏன்னா நம்ம இந்த வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், பவர் 15 கண்டுபிடிக்கல. இவன் வேல்யூ யார்? 2 minus 3i. 2 minus 3i whole power 15. 2 minus 3i whole power 15. ஓகே, இதுதான் இப்போ நம்மளுக்கு z. இப்போ போன சம்மில் இந்த மாதிரி கொடுத்துட்டான், ஆனால் ஈஸியாக போட்டோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி முதல்ல வர வச்சுருக்கோம் இந்த சம்மில். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? ஜெட்டை இவனாக வச்சுப்போம். இப்போ முதல்ல ஜெட்டை இவனாக வச்சோம்ல, இப்போ ஜெட்டு மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லணும்? டு ப்ரூவ் z bar is equal to minus zன்னு சொல்லணும். கரெக்டாக? டு ப்ரூவ்னா சொல்லணும் z bar is equal to minus zன்னு சொல்லணும். ஸோ அப்போது z bar யார்? z bar என்ன ஆகிடும்? இப்போ எனக்கு z யார்? 2 plus 3i. இப்போ நீங்களே போடலாம், அதெல்லாம் இதெல்லாம் ஒரு சம்மா சார். 2 plus 3i whole power 15 minus 2 minus 3i whole power 15க்கு பார். கரெக்டாக? z bar போடுறேன். தனித்தனியாக பார் போடலாமா இப்போது? ஏன்னா z1 bar minus z2 bar is same as z1 minus z2 whole bar is same as z1 bar minus z2 bar ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இப்போ தனித்தனியாக பார் போட்டுடலாம். இப்போ 2 plus 3i whole power 15 பாரு minus 2 minus 3i whole power 15 பார். இப்போ என்ன பண்ணலாம்? நம்பரை மேலே கொண்டு போகலாம், பவரை கீழே கொண்டு வரலாம். ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி என்னது? zn whole bar is same as z bar whole power n. ஸோ அப்போ 2 plus 3iக்கு பார் போட்டு வந்த ஆன்சர் 15 ரைஸ் பண்ணலாம். 2 minus 3iக்கு பார் போட்டு வந்த ஆன்சர் 15 ரைஸ் பண்ணலாம். இப்போ 2 plus 3iயோட பார் எவ்வளோ? 2 minus 3i minus 2 minus 3iயோட பார் எவ்வளோ? 2 plus 3i. ஓகேவா? இப்போது நான் மைனஸ் காமனாக எடுக்க போகிறேன். இங்கே நான் மைனஸை காமனாக எடுத்தேன்னா இவன் ஃபஸ்ட்டு வந்துடுவானா? ஸோ 2 plus 3i whole power 15 மைனஸ் இவன் வந்துடுவான் 2 minus 3i whole power 15. என்ன பண்ணியிருக்கேன்? மைனஸை காமனாக எடுத்திருக்கேன். இவன் யார்? இப்போது இவன் தான் ஜெட்டு. கரெக்டாக? 2 ப்ளஸ் இவன் ஜெட்டாக போட முடியாது. ஜெட்டில் நம்மளுக்கு இங்கே மைனஸ் இருக்கான், இங்கே ப்ளஸ் இருக்கான். ஆனால் இங்கே யார் இருக்கா? ப்ளஸ் இருக்கான், மைனஸ் இருக்கான். நம்மளை மாற்ற முடியாது டேர்மு. ஏன்? நடுவில் மைனஸ் இருக்குது.
ஸோ அதனால் மைனஸை காமனாக எடுத்து டேர்மை மாற்றிக்கிட்டேன். இப்போ இவன் யார்? Z மைனஸ் Z. ஸோ அப்போது Z பார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் Z. அதுக்கு என்ன மீனிங்கு? Z இஸ் பியூர்லி இமேஜினரி. Z இஸ் பியூர்லி இமேஜினரி. அவ்வளோதான். நான் சார் இதுக்கா சார் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க? இந்த நம்பரை சிம்பிளிஃபை பண்ணிங்க 2 + 3i வந்தான். இந்த நம்பரை சிம்பிளிஃபை பண்ணிங்க 2 - 3i வந்தான். அப்போ 2 + 3/15 போட்டிங்க, 2 - 3/15 போட்டிங்க, அப்புறம் பார் போட்டிங்க, ஃபுல்லாக பார் போட்டிங்க, தனித்தனியாக பார் ஆக்குனீங்க, நம்பரை மேலே கொண்டு போனீங்க, பாரை கீழே கொண்டு வந்தீங்க, பார் இருந்ததுனால ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றினீங்க, அப்புறம் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க, ஆன்சர் வந்துடுச்சு. இதெல்லாம் ஒரு சம்மா சார். இப்போது எக்ஸசைஸ் சம். எக்ஸசைஸ் சம்மில் முதல் சம் பாருங்கள். முதல் சம் நீங்களே போடலாம். ஷோ தட் எக்ஸசைஸ் சம் முதல் சம் நீங்கள் தான் போட போகிறீங்க. ஓகேவா? இன்ட்டு மட்டும் கொடுக்க போகிறேன். செகண்ட் சம் நான் போடுவேன். பாருங்கள், எக்ஸசைஸ் 2.4ல் எக்ஸசைஸ் 2.4ல் 8th ஃபஸ்ட் சப்டிவிஷன். ஷோ தட் 2 + i√3 whole power 10 minus 2 - i√3 whole power 10 is purely imaginary ன்னு சொல்லணும். is purely imaginary ன்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு நம்பராகவே இருக்கான், அதனால் ஜாலி. நம்மளுக்கு ஃபஸ்ட் சம்மில் நம்பராகவே இருந்தான். அது நம்பராக இருந்தான் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஃபார்மெட்டில் இருந்தான். செகண்ட் சம்மில் அப்படி இல்லை. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மேலே கீழே இருந்தான். ஒரே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக கொண்டு வரதுக்கு காஞ்சிகேட் போட்டோம். ஆனால் இங்கே என்ன பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக சம்ம போட்டுலாம், ஜாலி. ஸோ அப்போது நம்மளுக்கு இங்கே செட் யார்? 2 + i√3 whole power 10 2 - i√3 whole power 10. டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும்? இந்த Z வந்து பியூர்லி இமேஜினரின்னு சொல்லணும். கரெக்டாக? Z இஸ் பியூர்லி இமேஜினரின்னு சொல்லணும். தட் இஸ் Z பார் இஸ் ஈக்குவல் டு -Z சொல்லணும். இப்போ Z பார் என்ன ஆகிடும்? Z பார் போடுங்க. இதுக்கு 2 + i√3 whole power 10 2 - i√3 whole power 10 பார். தனித்தனியாக பார் போடலாமா? இப்போ 2 + i√3 whole power 10 பார் 2 - i√3 whole power 10 பார். இப்போ என்ன பண்ணலாம்? நம்பரை மேலே தூக்கி பாரை கீழே கொண்டு வரலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதணும் எக்ஸாமில். ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. இங்கே எழுதணும் நீங்கள் Z1 + Z2 whole bar is same as Z1 bar + Z2 bar. அதனால் இது வந்துச்சு. இது ஏன் போட்டிங்க? சின்ஸ் இப்படி போட்டால் சின்ஸ்னு அர்த்தம். சின்ஸ் Zn whole bar is same as Z bar whole power n. இப்படி எழுதணும் நீங்கள் எக்ஸாமில். ஏன்னா நீங்கள் அப்படியே பிரிச்சிடக்கூடாதுல்ல, பிரிக்கலாம். ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ. இது எப்படி எழுதலாம்? ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ. ஸோ இதை என்ன பண்ணலாம்? இதுக்கு பார் போட்டிங்கன்னா வந்துடும் 2 - i√3 whole power 10. இதுக்கு பார் போட்டிங்கன்னா 2 + i√3 whole power 10. ஓகேவா? இப்போ மைனஸை காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்துடுவான் 2 + i√3 whole power 10 ஃபஸ்ட்டு வந்துடும். மைனஸ் ஆஃப் இந்த டேர்ம் வருவான் 2 - i√3 whole power 10. இவன் யார்? Z. ஆமாம் தானே? Z. ஸோ அப்போது Z பார் இஸ் ஈக்குவல் டு -Z. என்ன அர்த்தம்? Z இஸ் பியூர்லி இமேஜினரி. அவ்வளோதான். நான் சார் இதெல்லாம் ஒரு சம்முன்னு நீங்கள் ஏன் சார் போடுறீங்க? அதெல்லாம் நாங்களே போட்டுருவோம் சார். லாஸ்ட்டு சம்மு சார். இதை முடிச்சுட்டு வீடியோ முடிச்சிடலாம். செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டிலாம் எழுதணும். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? ஆமாம்ப்பா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காம்பா நம்புவாங்க. இல்லைனா என்னடா அந்த பையன் மனப்பாடம் எழுதிட்டானா அப்படின்னு நினச்சிடுவாங்க. இப்போ செகண்ட் 8th செகண்ட் ஷோ தட் 19 - 7i divided by 9 + i whole power 12 plus 12 இது. ஓகேவா? 20 - 5i divided by 7 - 6i is ரியல்னு சொல்லணும். கொஸ்டின் நல்லா பார்க்கணும். ரியல்னு சொல்லலாமா பியூர்லி மேத்ஸ் சொல்லலாமா அப்படின்னு நல்லா பார்த்துக்கணும் ஒரு வாட்டி. ஓகேவா? ஸோ இது கஷ்டமாக இது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டம் சொல்ல முடியாது. ஸ்டெப்ஸ் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா முதல்ல இந்த நம்பரை ஒரு நம்பராக ஆக்கணும். ஒரு நம்பரானா எக்ஸ்பிரஸ் ஃபார்மெட்டில் மாற்றணும். இந்த நம்பரை ஒரு நம்பராக மாற்றணும். அதாவது எக்ஸ்பிரஸ் நம்பரில் மாற்றணும். ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெட் இவனை மாற்றிடுவோம்.
90 முதல்ல என்ன பண்ணுவோம் let z is equal to 19 minus 7i divided by 9 plus i whole power 12 நீங்களே போடலாம் அதை ஓகேவா செகண்ட் சம் எப்படி போடணும் அதே தான் எப்படியும் போட போகிறேன் செகண்ட் சம்னா செகண்ட் சப்டிவிஷன் whole power 12 ஓகேவா கன்சிடர் இவனை மாற்ற போகிறேன் 19 minus 7i divided by 9 plus i அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் கன்சிடர் அவனை மாற்றுவேன் அவன் யார் 20 minus 5i divided by 7 minus 6i இப்போ இவனை எப்படி ஒரே நம்பர் x plus i மாற்றுறது காஞ்சுகேட் எடுக்கணும் எப்படி காஞ்சுகேட் எடுப்போம் 9 plus iயோட காஞ்சுகேட் யார் 9 minus i ஸோ மேலேயும் கீழேயும் 9 minus i மல்டிப்ளை பண்ணணும் ஸோ அப்போது இவன் என்ன ஆகிடுவான் 19 minus 7i into 9 minus i a plus b a minus b ஸோ a வந்து 9 b வந்து ia தான் ஓகேவா இவனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 19 into 9 எவ்வளோ 19 into 9 9 are 81 9 1 are 9 171 ஸோ அப்போ இவன் யார் வந்துடுறான் 171 வரான் 19 into minus i minus 19i minus 7i into 9 minus 63i minus 7i into i plus 7i square divided by 81 minus i square கரெக்டா 9 square 81 i வந்து i square இப்போது இவன் என்ன ஆகிடுவான் minus 7 ஆகிடுவான் ஏன்னா i square minus 1 கரெக்டா ஓகே ஸோ அப்போ 171 minus 7 எவ்வளோ 165 ஆமாம் தானே 171 19 into 7 எவ்வளோ 171 171 minus 7 171 minus 7 எவ்வளோ 164 இல்லை சாரி 164 இவன் என்ன ஆகிடுவான் minus 19i minus 63i இப்போ minus 73i minus 82i ஆகிடுவான் கரெக்டா minus 82i divided by இவன் என்ன ஆகிடுவான் i square minus 1 அப்போ minus half minus 1 plus 1 ஆகிடுவான் அப்போ 81 plus 1 82 ஆகிடுவான் இது தனித்தனியாக எழுதினீங்க அப்படின்னா 164 by 82 minus 82 by 82i அப்போ இது என்ன ஆகிடும் 2 ஸோ அப்போ 2 minus i தானே எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க நம்மள ஓகே இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுவோம் இவனுக்கு காஞ்சுகேட் போட்டு மாற்றிடுவோம் இவனுக்கு காஞ்சுகேட் யார் இவனுக்கு காஞ்சுகேட்டு 7 plus 6i 7 plus 6i 7 plus 6i இவனை போடுவோமா ஓகேவா இப்போ இவனை போடும்போது என்ன ஆவான் 20 minus 5i into 7 plus 6i divided by a plus b a minus b a வந்து இவன் 6i இவன் 7 ஸோ இவன் என்ன ஆகிடும் 20 into 7 எவ்வளோ 140 20 into 6i எவ்வளோ 120i இவன் என்ன ஆகிடுவான் minus 35i கரெக்டா minus 5i into 7 இவன் என்ன ஆகிடுவான் minus 30i square divided by 7 square 49 minus 36i square ஏன்னா i யார் i ஸ்கொயர் பண்ணால் i 36 ஸ்கொயர் பண்ணால் 36 ஓகேவா ஓகே ஸோ அப்போ இது என்ன ஆகிடும் இவன் என்ன ஆகிடுவான் ப்ளஸ் 30 ஆகிடுவான் ஏன்னா i ஸ்கொயர் -1 ப்ளஸ் -1 இன்ட்டு -30 ப்ளஸ் 30 ஆகிடும் இப்போ 140 ப்ளஸ் 30 140 ப்ளஸ் 30 170 120 minus 35 எவ்வளோ -85i டிவைடட் பை இவன் என்ன ஆகிடுவான் 49 ப்ளஸ் 36 ஆகிடுவான் ஏன்னா i ஸ்கொயர் எவ்வளோ -1 இப்போ -1 into -36 எவ்வளோ +36 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் போடணும் 49 minus 36 into -1 அப்போ 49 plus 36 எவ்வளோ 85 ஓகேவா 85 ப்ளஸ் இல்லை இது ப்ளஸ் 120 minus ஸோ அப்போ தனித்தனியாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 170 by 85 plus 85 by 85i ஸோ அப்போ எதனா ஆகிடும் 2i ஸோ 2 plus i 85 1s are 85 2s are இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் பட் 2 plus i ஓகேவா ஸோ அப்போது ஓகேவா ஸோ அப்போ பாருங்க இவன் ஆன்சர் என்ன வந்தான் 2 minus i ஸோ தேர்ஃபோர் இப்போ எனக்கு z என்ன ஆகிடும் அப்படின்னா இவன் 2 minus i ஹோல் பவர் 12 இவன் 2 plus i ஹோல் பவர் 12 இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இவனை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 minus i வந்தான் இவனை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வந்தான் 2 plus i வந்தான் ஓகேவா ஓகே இப்போ இப்படி இருந்தாலும் இப்படி மாற்றிட்டோம் இப்போ இதுக்கப்புறம்லாம் போடுறது எவ்வளோ ஈஸி சார் இப்போ நம்ம இவன் வந்து இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் z is real அப்புறம் என்ன ப்ரூவ் பண்ணணும் தட் இஸ் z bar is equal to z ன்னு சொல்லணும் இப்போ z bar யார்
ஸோ 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12க்கு பார் போடணும். தனித்தனியாக பார் போடலாமா? 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 பார் 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12 பார். ஏன்னா z1 ப்ளஸ் z2 ஹோல் பார் இஸ் சேம் ஆஸ் z1 பார் ப்ளஸ் z2 பார். இப்போது பவரை மேலே கொண்டு போய்ட்டு பாரை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ 2 மைனஸ் ஐ பார் ஹோல் பவர் 12 2 ப்ளஸ் ஐ பார் ஹோல் பவர் 12. நல்லா பாருங்கள், பாரை உள்ளே கொண்டு வந்துட்டேன், பவரை மேலே கொண்டு போயிட்டேன். ஏன்னா zn ஹோல் பார் இஸ் சேம் ஆஸ் z பார் ஹோல் பவர் n. இப்போ இவனுக்கு பார் போட்டால் என்ன ஆகிடும்? 2 ப்ளஸ் ஐ ஆகிடும். ஸோ 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12. இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே டேர்மை மாற்றிக்கலாம். இவன் யார்? இவன் தான் Z. ஸோ தேர்ஃபோர் z பார் இஸ் ஈக்குவல் டு Z. திஸ் மீன்ஸ் Z இஸ் ரியல். அவ்வளோதான். ஓகேவா? 4 சம் போட்டோம், இன்னும் 5 சம் போட்டோம் இந்த வீடியோவில். பட் 4 சம் ஒரே மாதிரி சம் போட்டோம். ஒரு நம்பரை கொடுத்துட்டு ரியல் கேட்டாங்க, ரியல்னு சொல்லணும். அப்புறம் நான் சொல்லணும் Z பாரும் Z ஈக்குவல்னு சொல்லணும். இந்த எப்பயுமே வந்து நம்பர் இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் காஞ்சுகேட் எடுத்து ஒரே நம்பராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸைஸ் 2.4க்கான முதல் 6 சம்ஸை சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? சாரி 8th 7th சம். ஓகேவா? 7th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன். இட்ஸ் நாட் 8. ஓகேவா? 7th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போமா? குட் பை, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸைஸ் 2.4ல் முதல் 6 சம்மை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ, குட் பை.